ஹாய் காய்ஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம லாங் கவுன் பாட்டமில் ஃப்ளீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ப்ளீட்ஸ் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம சாரியில் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சாரியை இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு தான் வந்துட்டு நம்ம கிளாத் கட் பண்ணி ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாத்தோட வித்து பார்த்திங்கன்னா வந்துட்டு 57 இன்ச். 57 இன்ச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாரியை இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக வந்துட்டு மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. கார்னர் நம்ம சாரியோட ஃபோல்டட் எண்ட்லேருந்து நம்ம மடித்து போட்டோம்ல, அந்த ஃபோல்டட் எண்ட்லேருந்து இன்ச் டேப் வச்சு கிளாத்தோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 57 இன்ச். 57 இன்ச்சுக்கு இந்த மாதிரி சாரியை வந்துட்டு ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க. 57 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுட்டு 57 இன்ச்சுக்கு கிளாத்தை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கிளாத்தோட வித்து வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பாட்டம் ஹைட் வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். கிளாத் வித்து வந்துட்டு 57 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்துட்டு டாப்போட டோட்டல் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச். 14 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு டாப். நெக்ஸ்ட் வந்துட்டு பாட்டமோட டோட்டல் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 41 இன்ச். 41 இன்ச்சுக்கு வந்துட்டு நம்ம பாட்டம் டோட்டல் ஹைட் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலேருந்து கீழே இன்ச் டேப் வச்சு பாட்டமோட டோட்டல் ஹைட் வந்துட்டு 41 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டேன். சாரியை ரெண்டாக மடித்து போட்டுட்டு தான் வந்துட்டு நம்ம பாட்டமோட டோட்டல் ஹைட் வந்துட்டு மார்க் பண்ணுறோம். சாரி பார்த்திங்கன்னா கீழே கரை சைடு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கீழே மடித்து தைக்க வேண்டாம். இதே கரை சைடு இல்லைன்னா வந்துட்டு ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கோங்க கீழே மடித்து தைக்கிறதுக்கு. இப்போது டோட்டல் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். டோட்டல் ஹைட் கட் பண்ணி எடுத்துட்டு சாரியை வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி தானே கட் பண்ணோம். அந்த நடுவில் சென்டர் ஃபோல்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க 2 பீஸாக. ஒரு பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டில் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு, இன்னொரு பீஸ் கிளாத் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பார்ட்டில் ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி 2 பீஸாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் 1 ஃப்ளீட் வித் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 இன்ச். இப்போ நம்ம 2 பீஸ் கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். கிளாத்தோட வித் வந்து பார்த்தீங்கன்னா 57 இன்ச். 57 இன்ச்சில் 2 பீஸ் கிளாத் கட் பண்ணி எடுத்தாச்சு ஃப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு. டோட்டல் ஹைட்டுமே வந்துட்டு 41 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி எப்படி ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம ப்ளீட்ஸ் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த கார்னர், அதுக்கப்புறம் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளீட்ஸ் வைக்க வேண்டாம். நடுவில் சென்டரில் மட்டும் ப்ளீட்ஸ் வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சைடில் வந்துட்டு ஜாயின் பண்ணுவோம். சைட்லலாம் வந்துட்டு ப்ளீட்ஸ் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணுற போது நமக்கு சரியாக வராது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃப்ளீட்ஸ் வச்சுட்டா. இப்போ ஒரு ஃப்ளீட்டோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 1 இன்ச். நம்ம அந்த மாதிரி வந்துட்டு 19 ப்ளீட்ஸ் வந்துட்டு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாத்தோட ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம நடுவில் தான் வந்துட்டு ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 கார்னர்லேயும் ஃப்ளீட்ஸ் வைக்க போகிறதில்ல. இந்த மாதிரி 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ளீட்டோட வித் வந்துட்டு என்ன நோட் பண்ணியிருக்கோம் 1 இன்ச். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு கிளாத் ஃபுல்லாக வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ப்ளீட்ஸ் கேல்குலேஷன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளாத்தோட இன்னொரு சைடு எண்டு வந்ததும் அதே மாதிரி ஒரு 2 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிளாத் ஃபுல்லாகவே வந்துட்டு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. 2 பீஸ் கிளாத்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை விட்டுடுங்க. இந்த செகண்டாக மார்க் பண்ண பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டை எடுத்து இந்த 3rd பாயிண்ட் மேலே வைங்க. இந்த மாதிரி வச்சு தான் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஒரு ப்ளீட் வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபஸ்ட்டு மார்க்கிங் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த 3rd மார்க்கிங் பாயிண்ட் மேலே வைங்க.
இந்த மாதிரி வச்சு தான் வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வேஸ்ட் வித்து வந்துட்டு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணி ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வரும். இப்போ வந்துட்டு நம்ம கிளாத்தோட எண்டுக்கு வந்துட்டு வந்தாச்சு. எண்டுக்கு வந்தோன்னே அதே மாதிரி ஒரு 2 இன்ச்சுக்கு வந்துட்டு ஃப்ளீட்ஸ் வைக்காமல் அப்படியே வந்துட்டு விட்டுடுங்க. இப்போ நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாரியோட கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நூல் நூலாக வந்துட்டு வருது. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓவர்லாக் வந்துட்டு அடிக்க போகிறதில்ல. ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு இந்த மாதிரி கார்னரில் சின்னதாக வந்துட்டு மடித்து தைச்சிக்கோங்க. அப்போ வந்துட்டு நமக்கு நூல் நூலாக பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஃபினிஷிங்கும் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 கார்னர்லையுமே வந்துட்டு மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். நீங்கள் இல்லைன்னா ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே கூட இந்த மாதிரி 2 கார்னர்லையும் சின்னதாக மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே வச்சு பாருங்கள். டாப் அண்ட் பாட்டமோட வித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே லென்த்தில் இருக்குது. அப்படி டாப்பை விட பாட்டம் வித்து வந்துட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி 2 கார்னர்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ளீட்ஸை வச்சு நல்லா அயர்ன் பண்ணால் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரியே வந்துட்டு நம்ம இப்போது பேக் பார்ட்டுக்குமே வந்துட்டு இந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரியே சின்ன சின்னதாக ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். சைடில் நூல் நூலாக வராமல் இருக்கிறதுக்கு இதுலேயுமே வந்துட்டு 2 கார்னர்லேயும் சின்னதாக வந்துட்டு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்துட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துட்டு அயர்ன் பண்ணிட்டேன். அயர்ன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கே வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம வியர் பண்ணும் போதுமே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ளீட்ஸை வந்துட்டு நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு வியர் பண்ணிங்கன்னா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.